வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இன்னிர வணக்கங்கள். வலதுகரத்தின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சீமேந்து விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் போலீசார் விசேட சுற்றி வளைப்பு. வடக்கில் ஆரம்பமான தமிழ் தேசிய கட்சிகள் தொழில் சங்கங்களின் மேதின நிகழ்வுகள். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு. ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்போம். மே தினத்தில் ஜனாதிபதி ரணில் அழைப்பு. முஸ்லிம் நாடுகளின் தூதுவர்களுடன் சஜித் விசேட சந்திப்பு. கொழும்பில் மேதின விளையாட்டு விழா. அதிரடி படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள கொட்டகலை நகரம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஈதோகாவின் மேதின நிகழ்வு. கிரிக்கெட் மட்டையால் தாக்கி மாணவன் கொலை. தொடர்வன வலதுகரத்தின் பிரதான செய்திகள். வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். சீமெந்து விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நடைமுறைக்கு வரும் வகையில் இன்று முதல் சீமெந்து விலை குறைக்கப்பட்டுள்ளதாக சீமெந்து நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. கோட்டபாய ஆட்சி காலத்தில் 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையொன்றின் விலை 1000 ரூபாவிலிருந்து சடுதியாக 4000 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. அதன் பின்னர் படிப்படியாக விலை குறைக்கப்பட்ட சீமெந்து மூட்டை தற்போதைக்கு 2450 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் இன்று தொடக்கம் 50 கிலோ சீமேந்து மூட்டை ஒன்றிற்கு 50 ரூபாய் விலை குறைப்பு செய்து 2400 ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக சீமேந்து உற்பத்தி நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பீடி இலைகள் போலீசார் விசேட சுற்றி வளைப்பு. இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பீடி இலைகள் புத்தளம் பிராந்திய போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கற்பிட்டி முகத்துவாரம் பகுதியில் பீடி இலைகளை புதருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக புத்தளம் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமையவே நேற்று குறித்த பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன்போது சுமார் 39 உரைகளில் 1230 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இது தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைப்பற்றப்பட்டுள்ள பீடி இலைகள் சுமார் 60 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியானது என மதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பீடி இலைகள் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்துள்ளனர். வடக்கில் ஆரம்பமான தமிழ் தேசிய கட்சிகள் தொழில் சங்கங்களின் மேதின நிகழ்வுகள். வடக்கு மாகாணத்தில் மேதின நிகழ்வுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் பல்வேறு விதமாக தமது மேதின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது அரசின் அடக்குமுறைகளை உடைத்தெறிவோம் என்னும் தொனிப்பொருளில் இன்று இடம்பெற்றுள்ளது. நிகழ்வானது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானதுடன் அதனைத் தொடர்ந்து தலைமையுரை விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன. மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான செல்வியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகளின் கட்சியின் தலைவர் வேந்தன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ், கஜதீபன் டெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு. ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்.
இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்காற்றியிருந்தனர் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை கோவிட் காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களை அதிக துயரத்தை அனுபவித்தனர். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று தெரியவில்லை. கடும் துயரத்தை அனுபவித்த போதிலும் தேயிலை உற்பத்தியூடாக எமக்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது. டாலரின் பெறுமதி 290 ரூபாய் வரை செல்லும். இதன் பயன் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தொழில் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவினால் நேற்று நள்ளிரவு 1,700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். முஸ்லிம் நாடுகளின் தூதுவர்களுடன் சஜித் விசேட சந்திப்பு. முஸ்லிம் நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் வீட்டில் வைத்து குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. தனது சேவை காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்பவுள்ள இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான துருக்கி தூதுவர் ரகிபே டிமெட் செகர்சியோக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தனது இல்லத்தில் பிரியாவிடை ராப்போசன விருந்து விபசாரம் அளித்துள்ளார். இந்த விருந்து விபசாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பஹிமுல் அசீஸ், இலங்கைக்கான பங்களாதேஷ் தூதுவர் தாரிக் எம்டி அரிபுல் இஸ்லாம், இலங்கையில் உள்ள பாலஸ்தீன தூதுவர் கலாநிதி சிசைர் எம்எஸ் செயிட், இலங்கைக்கான கட்டார் தூதுவர் ஜாசிம் பின் யாபிர் யாசிம் அல் சரூர், இலங்கைக்கான எகிப்து தூதுவர் மஜித் மொஸ்லே, நாடாளுமன்ற உறுப்பினர்களான திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் எரான் விக்ரமசிங்க ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். கலாநிதி கர்ச டி சில்வாவுக்கு குறித்த நிகழ்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அவர் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது. சஜித் பிரேமதாசா பங்கேற்ற இந்நிகழ்வில் முஸ்லிம் நாட்டு தூதுவர்களுடன் நிகழ்கால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளன. அதிரடிப்படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள கொட்டகலை நகரம். நுவரெலியா கொட்டகலை நகரமானது தற்போது போலீசார் மற்றும் அதிரடிப்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொட்டகலை வீசி மைதானத்தில் நடைபெறவுள்ள மே தின நிகழ்விற்கு ஜனாதிபதி வரவுள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மைதானம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கமாக கொட்டகலை நகரின் வீதியின் இருமரங்கிலும் பெருந்திரளான வாகனங்கள் நிறுத்தப்படும் போது தற்போது அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்வு ஏற்பாடுகள் போன்ற விடயங்களை ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் மாலை பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஈதோகாவின் மேதின நிகழ்வு. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொட்டகலை நகரை சென்றடைந்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஈதோகாவின் தலைவர் செந்தில் தொண்டமான் வரவேற்றுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வானது கொட்டகலை வீசி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. கிரிக்கெட் துடுப்பு மட்டையால் தாக்கி மாணவன் கொலை. நாவலப்பிட்டி பகுதியில் 2 பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாணவர் ஒருவர் கிரிக்கெட் மட்டையால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்துள்ள மாணவனை அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் மற்றும் ஒரு மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். நாவலப்பிட்டி மொண்டே கிறிஸ்டோ தோட்டத்தின் கீழ் பகுதியைச் சேர்ந்த ஸ்டேன்லி ஸ்டெப்பில் என்ற 13 வயதுடைய பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 மாணவர்களும் பாடசாலை நண்பர்கள் எனவும் இருவரும் கடந்த 23ஆம் தேதி
தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடச் சென்றபோது கிரிக்கெட் மட்டையால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மற்றைய மாணவர் கிரிக்கெட் மட்டையால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதில் பலத்த காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் மே தின விளையாட்டு விழா லங்காசிரி ஊடக அனுசரணையில் நடைபெறும் 13வது மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் விளையாட்டுப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கொழும்பு 13இல் அமைந்துள்ள செட்டியார் தெருவில் குறித்த போட்டிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. குறித்த போட்டி நிகழ்வுகளில் வீரர்கள் சிறப்பாக தமது திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாக போட்டி நடைபெறும் இடத்தில் இருக்கும் செய்தியாளர் தெரிவித்திருந்தார். குறித்த நிகழ்ச்சியில் மரதனோட்டம், கேரம் போட்டி, 100 மற்றும் 200 மீட்டர் அஞ்சல் ஓட்டம், கயிறிழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் ஜாபம் நிறைவு வருகின்றன. வலதுகரத்தின் செய்திகளை பார்வையிட வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்.